நம்ம சக்திக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, ஆனால் அவர் இன்னும் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. குணசேகரன் பண்ண எல்லா கொலைகள் தப்புகள் எல்லாத்தையுமே ஒப்பிச்சிட்டாங்க ஜட்ஜுக்கிட்டேயே நம்ம நேரடியாக ஜனனி. இனி அவங்கள ஹரஸ் பண்ணுறதுக்கும் தனிப்படை அமைச்சு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதை எல்லாத்தையும் ஐயாதுரை பாண்டியன் டீம் பார்த்துக்கும் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம ஜனனியுடைய கேஸை விசாரிக்கிறதுக்காக. இந்த கேஸுக்குள்ளே நம்ம குணசேகரன், கதிர் இவங்க 2 பேரும் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்கள ஹரஸ் பண்ணணும். இவங்களுக்கு துணையாக நின்ற இந்த போலீஸ்காரனையும் இந்த கருணாகரனையும் நம்ம 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். ஆனால் இவ்வளவு நாள் பணபலத்தையும் ஆள்பலத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தார் நம்ம குணசேகரன். ஒவ்வொரு தப்பையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் தான் அதிபதி, எனக்கு கீழே தான் இங்கே எல்லாரும் அடங்கி போகணும்னு நினச்சிட்டு இருந்தார். அதை உடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கான நேரமும் வந்தாச்சு. என்னால் எந்த ஆபத்தும் வராது, சக்தியோடைய உயிருக்கு நான் எதுவும் அவனை பண்ணல, இவங்கெல்லாம் சொல்லி உன்னை ஏமாத்திட்டாளுங்கள்ல, உன் மனசை மாற்றிட்டாளுங்கள்ல, அவங்க சொல்கிறத நீ நம்புறல்ல, உன் பையனை நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி குணசேகரனும் நம்ம விசாலாட்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லைப்பா, அவங்க சொல்கிறாங்கன்றது எல்லாம் விடு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னாலேயும் சரி அவளாலேயும் சரி சக்திக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆக விட மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி விசாலாட்சியை கேட்குறாங்க. கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாத இந்த கல்லஞ்சக்கார குணசேகரன் தன்னுடைய அம்மானு கூட பார்க்காத தலையில் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, என்னால் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் எதுவுமே அவனை பண்ண மாட்டேன், நான் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாத சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம